வணக்கம் சினிபாட் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 36வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, நடன புயல் பிரபுதேவா, ஆனழகன் அரவிந்த்சாமி நடிப்பில் வெளியான தேசிய திரைப்பட விருது பெற்ற மின்சார கனவு படத்தை பத்தி தாங்க. அந்த வருஷத்தோட அதிகமான தேசிய விருதுகளையும் மாநில விருதுகளையும் அள்ளி கூச்சது தாங்க இந்த படத்தோட சிறப்பு அம்சமே. 1997ஆம் ஆண்டு ராஜீவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்துல அரவிந்த்சாமி, பிரபுதேவா, கஜோல் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் 1997ஆம் ஆண்டு அவங்களோட பொன்விழா ஆண்டான 50 ஆண்டுகள் நிறைவை கொண்டாட ஒரு திரைப்படத்தை உருவாக்க விரும்பினாங்க. மின்சார கனவுன்னு பெயரிடப்பட்ட இந்த திரைப்படம் எம் சரவணன், எம் பாலசுப்ரமணியம் மற்றும் எம் எஸ் குகன் ஆகியோரால் தயாரிக்கப்பட்டுச்சு. அப்போது விளம்பர இயக்குநராகவும் திரைப்பட ஒளிப்பதிவாளராகவும் இருந்த ராஜீவ் மேனன் இந்த படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானார். நடிகை கஜோல் அவர்களுக்கு தமிழில் இதுதாங்க முதல் படம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, இவங்களோட நடிப்பு படத்துக்கு பெரும் பலமா இருந்துச்சுன்னே சொல்லணும். முதல்ல ஐஸ்வர்யா தான் இந்த படத்தில் நடிக்க வைக்க இருந்தாராம் இயக்குனர். ஆனா இந்த கதைக்கு ஐஸ்வர்யாவை விட கஜோல் தான் நல்லா இருப்பாங்கன்னு மணிரத்னம் அவர்கள் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. கஜோலுக்காக நடிகை ரேவதி தாங்க இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தை தவிர கஜோல் தமிழில் நடிச்ச ஒரே படம் தனுஷ் நடிச்ச வேலையில்லாத பட்டதாரி 2 தாங்க. வேணு மற்றும் ரவி கே சந்திரன் ஆகியோர் ஒளிப்பதிவாளர்களாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பிரபுதேவா நடன இயக்குநராகவும் செயல்பட்டு அவருடைய பங்களிப்பை மேலும் பலப்படுத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராபெரி பெண்ணே மற்றும் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடலுக்காக அந்த வருடத்தோட சிறந்த நடன இயக்குநருக்கான விருதையும் வாங்கினார் பிரபுதேவா. குறிப்பா வெண்ணிலவே வெண்ணிலவே பாடலும் சரி, நடனமும் சரி, மொத்த இந்தியாவையே கலெக்ஷன் தாங்க சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல பிரபுதேவாக்காக வாய்ஸ் கொடுத்தது நம்ம சியான் விக்ரம் தாங்க. இசை புயல் ஏ ரகுமான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பாரு. ரகுமான் அவர்களோட இசை விருந்து தான் இந்த படம்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு அனைத்து பாடலுமே சூப்பர் ஹிட்டுங்க. அதுலயும் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் இப்போ வரைக்கும் எல்லாரோட பிளேலிஸ்ட்லயும் நிச்சயம் இருக்குங்க. இந்த பாடல் மட்டும் இல்லாமல் அன்பென்ற மலையிலே, பூப்புக்கும் ஓசை, ஸ்ட்ராபெரி கண்ணே, தங்கத்தாமரைன்னு இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் மனதை வசியம் பண்ணி வச்சிருக்குங்க. அந்த வருடத்துக்கான சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய மற்றும் மாநில விருதையும் ஏ ரஹ்மான் வாங்கியிருப்பாரு. தங்கத்தாமரை பெண்ணை பாடலுக்கு நம்ம எஸ்பிபி அவர்களுக்கு சிறந்த பாடகருக்கான தேசிய விருதும் கிடைச்சதுங்க. இந்த பாடலை அந்த அளவுக்கு ரசித்து பாடியிருப்பாரு நம்ம எஸ்பிபி சார். இந்த பாடலை கேட்டால் அவரை தவிர வேற யாராலையும் அந்த பாடலை இவ்வளவு இனிமையாக பாடியிருக்க முடியாதுன்னு தாங்க தோணும். இந்த படத்தில் எஸ்பிபி அவர்கள் பாடகராக மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செஞ்சிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி சிறந்த ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கான தேசிய விருது சித்ரா அவர்களுக்கும் கிடைச்சதுங்க. மின்சார கனவு படம் 14 ஜனவரி 1997ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதே போல இந்த படம் 175 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி பெரும் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்று தந்துச்சு. இந்த படம் தென்னிந்தியாவில் வணிக ரீதியான வெற்றி பெற்றிருந்தாலும் ஆரம்பத்தில் படத்தோட கலெக்ஷன் மந்தமாக தாங்க இருந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சன வரவேற்பு கலவையாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதைக்காலம், நடிகர்களின் நடிப்பு, திரைக்கதை, ஒளிப்பதிவுன்னு மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்று தந்துச்சுங்க. இந்த படம் 2 சினிமா எக்ஸ்பிரஸ் விருதுகள், ஒரு ஃபிலிம்ஃபேர் விருது, 4 தேசிய திரைப்பட விருதுகள் மற்றும் 3 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள் உட்பட பல பாராட்டுகளை பெற்று தந்துச்சு. ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் 1997ஆம் ஆண்டு தங்களுடைய பொன்விழா ஆண்டு நிறைவை கொண்டாடும் விதமா ஒரு திரைப்படத்தை உருவாக்க விரும்பினாங்க. மின்சார கனவு படத்தை இளைஞர்களை மையமா வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி பிரபுதேவாவை ஒரு ஹீரோவா நடிக்க அணுகியிருக்காங்க. ரகுமானையும் மின்சார கனவு படத்துக்கு இசையமைக்க முடிவு செஞ்சு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்கள் 2 மாதங்களா இந்த வாய்ப்பை ஏற்கலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருந்தாராம். 1995ஆம் ஆண்டு பாம்பே படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்த ராஜீவ் மேனன் மின்சார கனவு பட தயாரிப்பாளர்கள் நீங்க எங்களுக்கு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னது என்னன்னா, உங்ககிட்டயாவது கதை இருக்கணும், நானும் இது வரைக்கும் எந்த கதையும் எழுதல, எப்படி படம் பண்றதுன்னு கேட்டாராம். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னும் போதுமான அனுபவம் இருக்கான்னு எனக்கே தெரியல, அதனால இன்னும் 5 படங்கள் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை இயக்குறேன்னு சொன்னபோது உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க இந்த படத்தை இயக்குங்கன்னு தயாரிப்பாளர்கள் கேட்டதா ராஜீவ் மேனன் அப்போதைய நேர்காணலில் சொல்லியிருந்தாரு. ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினாலும் ரகுமான் மற்றும் அவரது நண்பரும் அவருடன் பம்பாயில் இணைந்து பணியாற்றிய திரைப்பட தயாரிப்பாளர் மணிரத்னமும் சம்மதித்த பிறகு அவர் மின்சார கனவு படத்தை இயக்க ஒத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் மின்சார கனவு கதையை மேனன் எழுதி இயக்கியிருந்தார். இது ராபர்ட் வைஸின் 1965ஆம் ஆண்டு வெளியான அமெரிக்க இசை திரைப்படமான தி சவுண்ட் ஆஃப் மியூசிக் அடிப்படையாக கொண்டது. இது கன்னியாஸ்திரி தொடர்பான கருப்பொருள்களை கொண்டுள்ள படமா இந்த படம் இருந்துச்சு. மேனன் இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் ஒரே நேரத்தில் பணிபுரிந்ததால பணம் கொடுக்க முடியலன்னு தயாரிப்பாளர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் இரு துறைகளிலும் சமமாக கவனம் செலுத்தி படத்திற்கு பெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லணும். தங்கத்தாமரை பாடல் ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியில் படமாக்கப்பட்டுச்சு. பூப்புக்கும் ஓசை பாடல் காட்சிகள் சென்னை மற்றும் ஊட்டி, மணாலி போன்ற பெருநகரங்களில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோக்களில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பு லவ்டேலில் உள்ள லாரன்ஸ் பள்ளியிலும் நடந்துச்சு. 70 முதல் 75 நாட்களில் படப்பிடிப்பு முடிவடைஞ்சு பின்னர் சுரேஷ் ஊர்ஸ் இந்த படத்தை எடிட்டிங் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆரம்பத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கம்மியாக இருந்ததுனால இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் படத்தோட கிளைமேக்ஸை மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. அதுபோல படத்தோட கிளைமேக்ஸை மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் 216 நாட்கள் ஓடிச்சு என்பது குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்திற்கு தனது பாராட்டுகளை தெரிவிச்சும் இருந்திருக்காரு. நடிகர் அரவிந்த்சாமியின் அழகும் நடிப்பும் இந்த படத்துக்கு பெரிய அளவில் பலமா இருந்துச்சுன்னே சொல்லணும். இவர் கதாநாயகனாக நடித்த பாம்பே படத்துக்கு ராஜீவ் மேனன் தான் கேமராமேனா இருந்தாரு. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாம்பே படத்துக்கு முதல்ல கதாநாயகனா மணிரத்னம் அவர்கள் செலக்ட் பண்ணது கேமராமேன் ராஜீவ் மேனனை தாங்க. அவர் நடிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்ன அப்புறம் தான் பாம்பே படத்தில் அரவிந்த்சாமியும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கும் மனசுக்கும் குளுமையா இப்படி ஒரு அழகான படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ராஜீவ் மேனன் அண்ட் க்ரூவுக்கு சினிபாட் தமிழ்னு ஒரு பிக் சல்யூட். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிரம் திட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
வணக்கம்.